அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அலைஸ் ப்ளூவில் வந்து நம்ம வந்து எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். எம்சிஎக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லா அவைலபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எப்படி இருக்கும் எம்சிஎக்ஸ், அதாவது லாஸ்ட் வீக்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு தான். அந்த இஸ்ரேல் ஈரானோட போர் அந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அதை பேஸ் பண்ணி ஸோ எம்சிஎக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் தான் கொடுத்தது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிமாண்டட் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஒரு வாரனால எதனால் வந்து இது பண்ணுறாங்கன்னா, ஒரு வார் நடக்கிறப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸோட டிரான்சாக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து வார் நடக்குது அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஏதாவது வர்ற பொருட்கள் வந்து அதோட என்ன சொல்றதுன்னா அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்கிறப்ப ஸோ டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வார் எங்கே நடந்தாலுமே கமாடிட்டிஸ் ஏறதுக்கு காரணம் தான். ஸோ அதே மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வார் நடக்கிறப்ப டிமாண்டு கிரியேட் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பங்கு அதாவது கமாடிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வரதுக்கான காரணங்கள். ஸோ இந்த தடவை யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $76.90 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நல்ல ஒரு ஏற்றம் தான். கிட்டத்தட்ட 3 நாள்லயே பார்த்தீங்கன்னா 5600 ஒரு 6350 ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. இது வந்து பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ எதனால அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜ், நான் இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வந்து வச்சிருக்கேன். அதில் 50 மூவிங் ஆவரேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ், இந்த ரெண்டு மட்டும் தான் வச்சு கன்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ 50 மூவிங் ஆவரேஜை 1 டே கேண்டில் பிரேக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆயிருக்கு. இன்னும் 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணா இல்லை பிரேக் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 6720 வரைக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6300 இன்னொரு 1300 பாயிண்ட்ஸ் பக்கம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதோட ரெசிஸ்டன்ஸும் 6720 தான். 6720 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா கூட 6720. ஸோ கண்டினியூஸாக ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு பை எடுத்தா கூட ஸோ அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ 300 வந்ததுக்கு அப்புறம் மேபி 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதோட செல்லிங் சைட் டார்கெட் வந்து 260 வரைக்குமே வரும். பட் ஹையா பிரேக் பண்ணால் 300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஜிங்க்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது லெட். ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தாங்க, அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 192, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 172. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது அலுமினியம். ஸோ அலுமினியமை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பை தான். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது கிடையாது. ஸோ டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக 252 எடுத்துக்கலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணால் ஒரு 300 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அலுமினியத்தில் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது லெட்டு, ஜிங்க், அலுமினியம். ஸோ இந்த மூணுமே மெட்டல் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth தான். இருந்தாலுமே கூட இந்த வாரோட முடிவு ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த வார் வந்து ஓகே இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாட்டு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா சப்ளை கிரியேட் ஆகிடும். ஒரு நாட்டில் வந்து வார் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஸோ டிரான்ஸ்போர்ட் எப்பவும் போல நடக்கும். ஸோ சப்ளை கிரியேட் ஆனிச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக கமாடிட்டிஸ் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஃபால் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டாக இருக்கட்டும் இல்லை ஜிங்காக இருக்கட்டும் அலுமினியமாக இருக்கட்டும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்தில் தான் நிற்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வரப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹை ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல் டைம் ஹை வந்து 96,571. ஸோ அதை டச் பண்ணிட்டு அகைன் வந்து இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நியர்பைல தான் இருக்கு. இப்போ 93,350. ஸோ 96,571 வந்துட்டு அகைன் வந்து கீழே 86,000 வரைக்கும் ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7% வரைக்கும் செல்லிங் வந்து எதிர்பார்க்கணும். இப்போதைக்கு 50 மூவிங் ஆவரேஜும் பைல தான் இருக்கு. 200 மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா பைல தான் இருக்கு.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணால் அகைன் வந்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து சில்வரில் இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடம் தான் 74,000. ஸோ 74,000 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பை ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து கோல்டில் இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜே எடுத்துக்கோங்க. ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் இல்லை 50, 100 மூவிங் ஆவரேஜ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த டச் பண்ண இடத்துல இருந்து அடுத்த கேண்டில், அதாவது அடுத்த டே கேண்டில் போயிட்டு நாம வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறதோ இல்லை ஃபியூச்சர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அவசரப்பட்டு பீக்கில் போய் பை பண்ணிடாதீங்க, அது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ அடுத்தது நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு, அது பிரேக் பண்ணாமல் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து $191 வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது 243ங்கிறது ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹை வந்து 254. ஸோ அதை பிரேக் பண்ணால் அகைன் வந்து 280 இல்லைன்னா 300 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது காப்பர் தாங்க பை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 940 வரைக்கும் வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு மேலே வந்தது 940லேருந்து கீழே இறங்கி ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துட்டு இருக்கு. அகைன் வந்து 940 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட் தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 867லேருந்து 846 வரைக்கும் ஒரு டிராவல் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆனால் ஸோ கண்டிப்பாக 940 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் நான் சொல்லியிருந்தேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கு. நேச்சுரல் கேஸும் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அது 190 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ காப்பரும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுவும் கீழே தான் வரும். ஸோ காப்பர் ஹையாக பிரேக் பண்ணால் கண்டிப்பாக 940 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலாக தான் இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அதோட டார்கெட் வந்து 6720. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.